ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நல்ல மழைங்க. வந்து பார்த்தா காடு வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய நனைஞ்சு கிடந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வெண்டைக்காய் வந்து முத்தி இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோவுக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய செடிகள் வந்து இன்றைக்கி புதுசாக வந்து இன்றைக்கி தான் முதல்ல அறுவடை பண்ண போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து நிறையவே இருக்குது. நேற்றுக்கு வந்து அறுவடை பண்ணலை, இன்றைக்கி தான் அறுவடை பண்ணுறோம். அதனால் காய்கள் 1-2 முத்தி இருக்குது. புதுசாக பார்த்திங்கன்னா இருக்கிற செடிகளில் இன்றைக்கி முதல்ல அறுவடை பண்ண போகிறோம். அதனால் காய்கள் வந்து நிறைய இருக்குதுங்க. அடிப்படை காய்கறியில் வெண்டைக்காயும் ஒன்றுனே சொல்லாங்க. வெண்டைக்காய் வந்து ஈஸியாக வளர்த்து கொண்டு வரலாங்க. ஆனால் இதுலேயுமே பார்த்திங்கன்னா பூக்கள் பிஞ்சுகள் உதிருதுன்னு சொல்லியிருக்காங்க. கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து இப்போ இருக்கிற செடிகளுக்கு இது எதுவுமே நான் கொடுக்கலங்க. மண்ணில் இருக்கிற சத்தையே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்திருக்குது. எந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். மண்கலவை வந்து நல்லா ரெடி பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் தானாக நல்லா வளரும். இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெள்ளாமைக்கு முன்னாடி மக்கிய மாட்டுச்சாணம் போட்டு உழவை ஓட்டி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி வச்சது தான். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த விதை விழுந்தங்காட்டி அதுவே தானாக முளைச்சி வந்திருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மண்ணில் இருக்கிற சத்தை இழுத்துட்டு நல்லா வந்திருக்குது பாருங்கள். நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிற அப்படி இருந்தால் நல்ல மண் கலவை வேணும். ஈஸியாகவே வெண்டைக்காயெல்லாம் வளர்த்து கொண்டு வரலாங்க. நீங்கள் முதல்ல வந்து தொடங்குறீங்க அப்படின்னா வெண்டைக்காயுமே நெட்டு பார்க்கலாங்க. நல்லாவே அறுவடை கொடுக்குங்க. இது வந்து தானாக விழுந்து முளைச்ச செடிங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பக்கமாக இருக்குது. நம்ம ஊனி விட்டுருந்தோம் அப்படின்னா ஒரு 2 அடிக்கு 2 அடி கேப்பில் வந்து நெட்டி விட்டுருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்கனவே இந்த இடத்துல வெண்டைக்காய் செடி இருந்தது. அதிலிருந்து விழுந்த விதைகள் தான் பார்த்திங்கன்னா இப்போ காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளவு பக்கமாக இருக்குது செடிகள். நான் வந்து செடி எதுவுமே களைச்சி விடலைங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொத்தாக முளைச்சிருக்கு. ஆனால் அதுலேயுமே பார்த்திங்கன்னா காய்கள் வந்து கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிருக்கு. மாட்டுச்சாணம் கொடுக்கலாங்க. அப்புறம் அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் கொடுக்கல. நான் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதுவுமே நான் கொடுக்கல. வெறும் தண்ணியும் ஏற்கனவே நம்ம போட்ட இந்த மாட்டுச்சாணம் மட்டும்தாங்க இந்த செடிகளுக்கு இப்போ வந்து உரமாக வந்து கிடச்சிருக்குது. வேறு எதுவுமே இதுக்கு இடையில கொடுக்கல. நல்லா ஈரமாக இருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா சும்மா இப்படி சாய்ச்சாலே பார்த்திங்கன்னா காய் எல்லாமே ஒடிஞ்சு வந்துடுது. கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா மண்ணில் இந்த காய் வந்து ஒடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப வந்து நார் மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காலையில் அறுவடை பண்ணுறேன் அப்படின்னா முன்னத்து நாள் நைட்டு வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னா காலையில் வந்து நல்லா அறுவடை பண்ணலாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இழுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டப்பாவே நிறைஞ்சாச்சு. நிறைய காய்கள் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சுங்க. வெண்டைக்காய் அறுவடை அள்ளியாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.